இந்த சைடு யோக்கு கிட்ட லூஸ் வரும். அது அவங்களுக்கு வந்து அது ஸ்ட்ரெயிட் பண்ணி தான் கொடுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து நல்லாவே வி ஷேப் பாடியா இருக்கும். மிடில் செஸ்டும் டாட்டினுடைய டிஸ்டன்ஸ் துணி அந்த மாதிரி அதிகமா விட்டுட்டீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் போர்ஷன்ல கப் லூஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. மேம் யோக்குன்னு சொன்னீங்கல்ல மேம், யோக் போர்ஷன் என்னது மேம் அது? மேம் இப்ப பட்டி வந்து நம்ம ஸ்ட்ரைட்டா துணி போட்டு எடுக்கிறோம். அதுவே நம்ம இப்ப கிராஸ் கட்டிங்னா கிராஸ்ல துணி போட்டு கட் பண்ணுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி கிராஸ்ல எல்லாம் பட்டி கட் பண்ணலாங்களா? மேம் இன்னொரு டவுட், இப்ப கொக்கியும் அந்த காஜா பாயிண்ட்னு சொல்றோம் இல்லைங்களா, கொக்கி காஜான்ட்டு, அது ரெண்டும் வந்து அழகா சில பிளவுஸ்ல வந்து உட்காருது. பட் சம் பிளவுசஸ் வந்து அப்படியே நீக்கிட்டு கொஞ்சம் கேப் கேப்பா இருக்கு. அது எதனால மேம் அது? மேம் இன்னொன்னு, இப்ப போட் நெக் அந்த மாதிரி எல்லாம் க்ளோஸ்டா கழுத்து போடுறோம். ஆமாங்க. அப்ப நம்ம ஃப்ரண்ட் வந்து இறக்கணும்னா அதே 3.5 இன்ச்சுக்கு வச்சு ஃப்ரண்ட் ஒரு 6 வைக்கிறாங்க. யூஸ்வலா ஒரு 6.5 வைக்கிறவங்களுக்கு 6 வைக்கலாமா மேம்? அது ப்ராடா ஷோல்டர் ஃபால் மாதிரி இல்ல, ஆகாது. ஒரு நாள் ஃபுல்லா ஒரு சிலர் ஒரு பிளவுஸ் போட்டா கூட மார்னிங் எப்படி போட்டாங்களோ அதே மாதிரி தான் நைட் வரைக்குமே இருக்கும். ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா 1 hour 2 hour கழிச்ச உடனேயே ஷோல்டர் ஃபால் வரும். முன்னாடி வந்து செஸ்ட் கிட்ட பேக் தூக்கிட்டு வரும், முன்னாடி இறங்கிட்டு வரும். அந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னா இந்த யோக்கு கிட்ட நம்ம எப்படி தையல் போடுறோம், எப்படி ஸ்ட்ரைட்டா போட்டிருக்கோமா, நல்லா பெண்ட், ஏன்னா நம்ம போட்டதுக்கு அப்புறம் அந்த யோக்கு கிட்ட இப்படி இழுத்து பாத்தீங்கன்னாவே தெரியும். ஒரு சிலருக்கு நல்லாவே லூஸ் வரும் 1/2 இன்ச் பக்கம், ஒரு சிலருக்கு நல்லாவே இருக்கும். உள்ள நிறைய பல்ஜியா துணி இருந்தாலும் இந்த ப்ராப்ளம் வரும். அதனால நீங்க கவனமா அந்த சைட்ல என்ன தையல் போடுறீங்க, எப்படி போடுறோம், அவங்க உடம்புக்கு அது கரெக்டா இருக்கா, இதுவே பெரிய ஹைட்டா வச்சீங்கன்னாலும் அந்த அந்த இடத்துல வந்து எப்படி தையல் போடணும் அப்படிங்கிற அந்த சின்ன சின்ன நுணுக்கங்களை வந்து நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நமக்கு வந்து அதே மாதிரி அந்த அண்டர்ஆர்ம் கிட்டையும், அண்டர்ஆர்முக்கு கீழே வெயிஸ்ட் வரைக்குமே அந்த ஷேப் நம்ம கரெக்டா கொடுத்துருக்குறோமா அப்படிங்கிறது தான். அந்த ஷேப் வந்து ரொம்ப உள்ள பெண்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப செஸ்ட் பிரஸ் ஆன மாதிரி இருக்கும், அவுட்டர்ல போட்டீங்கன்னா லூஸா இருக்கும். அந்தந்த உடம்புக்கு எப்படி போட்டா கரெக்டா இருக்கு. ஆனா நிறைய வர கம்ப்ளைண்ட் வந்து இந்த சைடு யோக்கு கிட்ட லூஸ் வரும். அது அவங்களுக்கு வந்து அது ஸ்ட்ரெயிட் பண்ணி தான் கொடுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து நல்லாவே வி ஷேப் பாடியா இருக்கும். அப்ப அந்த இடத்துல நம்ம அவங்களுக்கு கரெக்டான ஸ்டிச்சஸ் போட்டு கொடுக்கணும். இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு அந்த ஃபிட்டிங் வந்து நீட்டா கிடைக்கும். நம்ம உடம்புக்கு தகுந்த மாதிரி நம்ம மசில்ஸ் எப்படி ஸ்ட்ரெச் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த துணியும் நமக்கு வந்து ஃபிட்டிங்கா அமையும். அப்ப நம்ம கவனிக்க வேண்டிய எல்லா விஷயமுமே இந்த மெஷர்மெண்ட்ல நம்ம எப்படி போடுறோம், எப்படி நம்ம ஸ்டிச் போடுறோம் அப்படிங்கறத பொறுத்துதான் இருக்கு. அதனால இந்த சின்ன சின்ன நுணுக்கங்களை நல்லாவே நீங்க எழுதி வச்சுக்கிட்டு நீங்க அதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து அந்த பினிஷிங் வந்து நீட்டா கிடைக்கும். இப்ப நம்ம பாடியில எடுத்த எல்லா மெஷர்மெண்ட்டை பத்தியும் டீட்டெயில் நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டேன். நெக்கு அதாவது என்னென்ன அளவு சேர்த்துறோம், எப்படி டிவைட் பண்றோம், அது கூட என்னென்ன சீம் அலவன்ஸ், ஈஸ்ட் அலவன்ஸ் நம்ம சேர்த்துறோம், டாட்டுக்கு என்ன சேர்த்துறோம் அப்படிங்கறதும் நான் சொல்லிட்டேன். மிடில் செஸ்டும் டாட்டினுடைய டிஸ்டன்ஸ், இது அந்த கப் ஷேப்பு கிட்ட வர அந்த பாயிண்ட மட்டும்தான் நான் உங்களுக்கு இன்னும் விளக்கம் கொடுக்காம இருக்கேன். அதை வந்து நம்ம கட்டிங் போடும்போது எந்த இடத்துல அது வருது அப்படின்னு சொல்லி கொடுத்தாதான் உங்களுக்கு புரியும். அதனால அந்த இதை தவிர மீதி எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அந்த டாட்டினுடைய சைஸ் முதல் கொண்டு என்ன அளவு நம்ம பிடிக்கணும் அப்படிங்கறதையும் நான் சொல்லியிருக்கேன். இந்த சைட்ல வந்து எனக்கு 2 இன்ச்சு வேணும் 3 இன்ச்சு வேணும்ட்டு நீங்க எக்ஸஸா துணி கொடுக்கும் போது இந்த டாட்ல பாத்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு லூஸ் வரலாம். ஏன்னா நம்ம இங்க 2 இன்ச்சு இங்க சைட்ல அதிகமா துணி கொடுக்குறோம் அப்படின்னா அதே அளவு வந்து நம்ம யோக்குக்கும் கொடுப்போம், ஃப்ரண்ட் போர்ஷன்லயும் அது ஆட் ஆகும். அப்ப என்ன ஆகும்னா நம்ம எப்படிதான் ஸ்டிச் பண்ணாலும் துணி ஸ்ட்ரெச் ஆகும். அப்போ முன்பக்கம் வந்து கொஞ்சம் லூஸ் அதிகமாகும். அதனால நீங்க முடிஞ்ச வரைக்கும் சைட்ல 1, 1.25, 1.5 இந்த அளவுக்கு மட்டும் நீங்க பிரிக்கிறதுக்கு துணி விட்டீங்கன்னா போதும். அதுக்கு மேல நம்ம உடம்பெல்லாம் சடனா பெருசாகாது, அது அந்த இது வந்து வராது. அதனால துணி அந்த மாதிரி அதிகமா விட்டுட்டீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் போர்ஷன்ல கப் லூஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதனால இந்த மெஷர்மெண்ட்ல உங்களுக்கு இப்ப நீங்க நான் இப்ப சொல்லியிருக்க இந்த மெஷர்மெண்ட்ல எல்லாமே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா, உங்களோட இது என்ன அப்படிங்கறத நீங்க கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. இப்ப நான் எடுத்த கிளாஸ்ல இப்ப சொல்லி கொடுத்ததுல உங்களுக்கு ஏதாவது முக்கியமான இதுல வந்து தெரியல அப்படின்னாலும் கேளுங்க, நான் மறுபடியும் சொல்றேன். மேம் சொல்லுங்க மேம். யோக்குன்னு சொன்னீங்கல்ல மேம், யோக் போர்ஷன் என்னது மேம் அது? நம்ம யோக் அப்படிங்கிறது நம்ம கிராஸ் பட்டி வைக்கிறோம் இல்லைங்களா, ஆமா மேம். பிளவுஸுக்கு வந்து பட்டி வைக்கிறோம். அதை வந்து நம்ம யோக்குன்னு சொல்லலாம், கிராஸ் பட்டின்னு சொல்லலாம். சரிங்களா? ஓகே ஓகே மேம்.
மேம் இப்ப பட்டி வந்து நம்ம ஸ்ட்ரைட்டா துணி போட்டு எடுக்கிறோம். அதுவே நம்ம இப்ப கிராஸ் கட்டிங்னா கிராஸ்ல துணி போட்டு கட் பண்ணுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி கிராஸ்ல எல்லாம் பட்டி கட் பண்ணலாங்களா? நமக்கு வந்து ஃப்ரண்ட் போர்ஷன்ல மட்டும்தான் லூஸ் தேவைங்க. பட்டிக்கு வந்து நமக்கு வந்து கிராஸ் தேவையில்லைங்க. அதனால நீங்க நார்மலா அது ஸ்ட்ரெயிட்ல எடுக்கணும். அப்பதான் உங்களுக்கு ஃபிட்டிங் வந்து கரெக்டா வரும். ஓகே ஓகே ஏன்னா துணி தேங்க்யூ மேம். இல்ல அப்படிங்கிற பட்சத்துல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்கிறோம். அது வந்து வேற விஷயம். அது வந்து நம்ம எப்படி ஓகே துணி மேம். கிடைக்குதோ அந்த மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஏன்னா மெயினா லைனிங் வெட்டிடுவோம். அதை வச்சு நம்ம எப்படி கிடைக்குதோ அப்படி எடுத்துக்கிறோம். ஏன்னா இப்ப வர்றதெல்லாம் என்ன பர்ஃபெக்ட் மேட்சிங் வேணும் அப்படின்னா அந்த அட்டாச்சு பிளவுஸ் இது போட்டாதான் வரும் அப்படிங்கறனால நம்ம அந்த மாதிரி கொடுக்குறோம். சப்போஸ் அது வந்து கரெக்டா அப்படின்னா அது கரெக்ட் இல்ல. நம்ம யோக் வந்து நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் பீஸ் தான் போடணும். ஓகே மேம். இன்னொரு டவுட், இப்ப கொக்கியும் அந்த காஜா பாயிண்ட்னு சொல்றோம் இல்லைங்களா, கொக்கி காஜான்ட்டு அது ரெண்டும் வந்து அழகா சில பிளவுஸ்ல வந்து உட்காருது. பட் சம் பிளவுசஸ் வந்து அப்படியே நீக்கிட்டு கொஞ்சம் கேப்பா இருக்கு. அது எதனால மேம் அது? ஃபர்ஸ்ட் திங் வந்து ஹூக் வந்து அந்த ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி வைக்கணும். ஒரு 2 இன்ச்சுக்கு மேல ஹூக்கினுடைய கேப் வரக்கூடாது. ஓகே மேம். சரிங்களா? இதுவே பேக் ஹூக் அப்படின்னா 1.5 இன்ச் தான் கேப் வரணும். பேக் சைடுங்களா? பேக் ஹூக் வச்சீங்க அப்படின்னா 1.5 இன்ச் தான் கேப் வரணும். ஃப்ரண்ட் ஹூக் அப்படின்னா ஒரு 1.25 2 இதுக்குள்ளதான் இருக்கணும். அப்ப அந்த ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி 5 ஹூக் வைக்கிறதா 6 ஹூக் வைக்கிறதா இல்ல இன்னும் கொஞ்சம் நெக் மேல வச்சிருக்கோம் 7 ஹூக் வைக்கிறதா அப்படிங்கறத பொறுத்து தான் அந்த ஃபிட்டிங் வந்து நமக்கு கிடைக்கும். நான் ஏற்கனவே சொல்லுவேன் ஜிப் ஃபிட்டிங் அப்படின்னு சொல்லுவேன். ஜிப்பு போட்டா எப்படி நமக்கு க்ளோஸா வருதோ அந்த அளவுக்கு தான் நமக்கு ஹூக் வச்சாலும் ஒரு க்ளோஸ் கிடைக்கணும். அது கேப்பா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஹூக் வந்து ரொம்ப கேப்பா வச்சிட்டோம். அப்ப என்ன ஆகும்னா நமக்கு ஃப்ரண்ட் போர்ஷன்லயுமே அந்த ஃபிட்டிங் வந்து நமக்கு நீட்டா இருக்காது. ஒண்ணு மேல ஒண்ணு பதிஞ்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னாவே நம்ம நெருக்கமா ஊக்கு வைக்கணும். அப்பதான் அது கரெக்டா இருக்கணும். கரெக்டா இருக்கும். அதே மாதிரி அந்த யோக் போர்ஷன்ல அந்த யோக் வந்து எங்க ஜாயிண்ட் ஆகுதோ அந்த இடத்துல கம்பல்சரி ஒரு ஹூக் வரணும். ஓகே ஓகே மேம். மோஸ்ட்லி ஃப்ரண்ட் சொல்லுங்க மேம். ஃப்ரண்ட் வந்து 1.25 அப்படி இல்லைன்னா 2ங்களா? இல்ல 1.25 2 இதுக்குள்ளதான் வரணும். ஃப்ரண்ட் ஓப்பன்னா ஓகே மேம். இந்த டிஸ்டன்ஸ் தான் 1.25 தேங்க்யூ மேம். இந்த டிஸ்டன்ஸ்க்குள்ளதான் வரணுங்க. உள்ள எனக்கு இன்னும் 1.5 வச்சா இன்னுமே ஃபிட்டிங் நல்லா இருக்கு. சிங்கிள் பிளீட் எல்லாம் போட்டு சாரி போடுறோம், சிங்கிள் இதுல போடுறோம் அப்படின்னா நமக்கு 1.5 இன்ச் வச்சீங்க அப்படின்னாவே நமக்கு அப்பதான் வந்து ஒரு ஜிப்பு போட்ட மாதிரியான ஒரு பினிஷிங் கிடைக்கும். கேப் இல்லாம ஒண்ணு மேல ஒண்ணு வச்சு ஃபோல்டிங் கொடுத்த மாதிரி கரெக்டா கிடைக்கும். அதனால ஹூக்கு வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு நெருக்கமா வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நெருக்கமா வச்சு பழகுங்க. ஓகே அதே மேம். மாதிரி அந்த இன்னொன்னு, இப்ப வீயுமே நம்ம போட் அந்த வீயுமே ரொம்ப ஓப்பன் ஆயிடக்கூடாதுங்க. ஒரு ஹூக் போடுறோம் அப்படின்னா அந்த ஓகே ரெண்டு இது உள்ள போலாம் ஒரே டைம்ல. அந்த அளவு தான் வைக்கணும். அதை விட்டுட்டு ரொம்ப வி மாதிரி எல்லாம் வச்சிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த கேப் வருங்க. மேம். இன்னொன்னு, இப்ப போட் நெக் அந்த மாதிரி எல்லாம் க்ளோஸ்டா கழுத்து போடுறோம். ஆமாங்க. அப்ப நம்ம ஃப்ரண்ட் வந்து இறக்கணும்னா அதே 3.5 இன்ச்சுக்கு வச்சு ஃப்ரண்ட் ஒரு 6 வைக்கிறாங்க. யூஸ்வலா ஒரு 6.5 வைக்கிறவங்களுக்கு 6 வைக்கலாமா மேம்? அது ப்ராடா ஷோல்டர் ஃபால் மாதிரி இல்ல ஆகாது. போட் நெக் அப்படின்ட்டாவே உங்களுக்கு 3.5 4 வரணுங்க. அதுக்கு வந்து நம்ம 1 இன்ச் தான் ஷோல்டர் வந்து மைனஸ் பண்ணுவோம். சப்போஸ் 3 2 எல்லாம் வைக்கிற மாதிரி இருந்தா 1/2 ஷோல்டர் அப்படியே வச்சுக்கலாம். சப்போஸ் முன் கழுத்து 6 6.5 எல்லாம் வச்சீங்க அப்படின்னாலும் நம்ம பேக் டிபெண்ட் பண்ணி தான் நம்ம ஷோல்டர் அளவு வைக்கிறோம். ஆனா ஃப்ரண்ட் நம்ம பார்க்கும்போது அது போட் நெக் மாதிரி இருக்காதுங்க. ஓகே. ஃப்ரண்ட் நம்ம இறக்க வச்சோம்னா அது போட் நெக் மாதிரி, பேக் போட் நெக் தெரியாதுங்க. ஆமாங்க, போட் மாதிரி இருக்காது. பேக் அது க்ளோஸ் நெக் மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. போட் அப்படின்னாவே நமக்கு வந்து அந்த நம்ம நெக்கு கிட்ட இருக்க அந்த கீழ இருக்க போன்ல இருந்து ஒரு 1 இன்ச் டிஸ்டன்ஸ்ல இருந்தா மட்டும்தான் அது போட் நெக் மாதிரி உங்களுக்கு தெரியுங்க. நீங்க நார்மலா கொஞ்சம் அதை 4 5 இறக்கிட்டீங்கன்னாவே அந்த ரவுண்ட் நெக்கோட சேர்த்து தான் வருங்க. இல்ல மேம், நான் என்ன கேக்குறேன், பேக் சைடு வந்து க்ளோஸ்டு நெக், ஃப்ரண்ட் சைடு வந்து ஓபன். நீங்க வந்து ஒரு வீடியோல ரெட் கலர் பிளவுஸ் சொல்லி கொடுத்துருந்துருப்பீங்க. நீங்களும் அது வியர் பண்ணிருப்பீங்க. அதுல வந்து மெஷர்மெண்ட் வந்து 3 இன்ச்சுக்கு வச்சிருக்கீங்கன்னா அந்த ஃப்ரண்ட்டுமே 3 இன்ச்சு வச்சு இறக்கிருக்கீங்க. அப்படி இறக்குனா ஷோல்டர் வந்து இறங்காதான்றதுதான் என்னோட விஷயம். இல்ல இறங்காதுங்க. லூஸ்லாம் வராதுங்க. 1/2 ஷோல்டர் அப்படியே வச்சுக்கலாம். ஆனா போட் நெக் வைக்கும் போது நம்ம ஷோல்டரை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். இல்லன்னா ஃப்ரண்ட்ல வந்து ஒரு டாட் பிடிப்போம். அப்படி வச்சாதான் ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் உங்களுக்கு வந்து ஃபிட்டிங் கரெக்டா வரும். அது நான் அது கிளாஸ் எடுக்கும்போது உங்களுக்கு அந்த டீடைல்ஸ் சொல்றேன். இல்ல போட் நெக்னாக்க பேக் அண்ட் ஃப்ரண்ட் ஒரே அளவா இருக்குமா? மேக்ஸிமம் அப்படிதான். பேக் வந்து நம்ம எவ்வளவு வேணாலும் க்ளோஸ் கொடுத்துக்கலாங்க. 2 இன்ச்சு கூட கொடுத்துக்கலாம். ஆனா ஃப்ரண்ட் வந்து பாத்தீங்கன்னா கழுத்து கொஞ்சம் இறங்கி இருக்கும் நமக்கு. அப்போ ஒரு 3 இன்ச்சு நம்ம கொடுப்போம்.
ஏன்னா பேக் வந்து மேல ஏறி இருக்கும், ஃப்ரண்ட் பாத்தீங்கன்னா நம்ம கழுத்துக்கு கீழே தான் நமக்கு வரும். அப்ப மினிமம் ஒரு 2.5 3 இன்ச் அந்த அளவுக்கு நம்ம இறக்குவோம். அதே அளவு பேக்குக்கும் வச்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ மேம். மேடம் பேக் நெக்லிங்க லென்த் சொல்லியிருக்கீங்க இல்லைங்களா? நெக் லென்த்ல இருந்து ஷோல்டர் நம்ம அளவு கிடைக்கிறதுக்காக அது இன்னொரு டைம் ரிமைண்ட் பண்ணிருங்க மேடம். ஷோல்டர்ல இருந்து நெக் டிவைட் பண்றது கேக்குறீங்க, ஷோல்டர் கால்குலேஷன் கேக்குறீங்களா? இப்ப அதுதான், இப்போ உங்ககிட்ட வந்து இப்ப எனக்கு 9.5 இன்ச் நான் நெக் வந்து இறக்குறேன் அப்படின்னா நம்ம ஷோல்டர் கிட்ட கொடுத்துருக்க அந்த அளவு வந்து உங்ககிட்ட இருக்கும். இப்ப நான் 3 இன்ச்சஸ் வந்து அதுக்கு மைனஸ் பண்ணும். 8 9 10க்கு 3 இன்ச்சஸ் மைனஸ் பண்ணணும். அப்ப என்னுடைய ஷோல்டர் அளவு 16 இன்ச்சு, அதுல நான் 3 இன்ச் மைனஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு 13 இன்ச் வரும். அதை நான் 2ஆ பிரிச்சுட்டேன் அப்படின்னா 6.5 இன்ச் எனக்கு ஷோல்டர் அளவு வருங்க. அதுவே ஆம்ஹோலுடைய உயரம் பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய பாடி சுற்றளவை நான் 6ஆ பிரிக்கும் போது என்ன வருதோ அதத்தான் அந்த ஷோல்டர் பாயிண்ட்ல இருந்து கீழே நான் லைன் போடுவேன். அதுக்குள்ள என்னுடைய ஆம்ஹோல் செட் ஆகுதா அப்படிங்கறத நான் பாத்துக்குவேன். அப்ப ஷோல்டர் வந்து நம்ம 6 இன்ச் வச்சாலும் ஷோல்டர் இறங்கி வந்துடாது இல்லைங்க மேடம்? இப்ப நார்மலா நம்ம வைக்கும் போது 5.25 6 வராது. நான் சொல்ற ஒரே விஷயம், ஷோல்டர்னுடைய பிளவுஸினுடைய அந்த தையல் எங்க நிக்கணும்ங்கிறத வச்சு கரெக்டா நீங்க மெஷர் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துலதான் அந்த கை வந்து ஜாயிண்ட் ஆகும். அதை விட கீழேயோ இல்ல மேலேயோ போகாது, அதே இடத்துலதான் நிக்கும். சரிங்க, தேங்க்யூ மேடம். ஓகே, அது நம்ம தைக்கிறத பொறுத்து இருக்கு இல்லையா? இல்ல அதுதான் 1/2 இன்ச் நான் சொல்லிட்டேங்க. 1/2 இன்ச்சுக்கு மேல நீங்க போகக்கூடாது, 1/2 இன்ச்சுக்கு கம்மியா போகக்கூடாது. நான் சொல்ற கால்குலேஷன் ஷோல்டர் அளவு 1/2 இன்ச் தான். நீங்க 1/2 இன்ச்சை விட கம்மியா தைச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு நூல் இறங்குன மாதிரி தான் தெரியும். மேம் இப்ப நெக் 10 11 அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப டீப் நெக் போடுறவங்களுக்கும் ஆம்கோல் வந்து செஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 6. இப்ப நெக் கழுத்தோடைய அகலம் வந்து அதுவும் நம்ம என்ன கால்குலேஷன் போட்டிருக்கிறோமோ அதுவே எடுத்துக்கலாமா? இல்ல 38 இன்ச்சஸ் இருக்கு அவங்க செஸ்ட் அளவு இருக்கு அப்படிங்கும்போது அவங்க கொஞ்சம் உடம்பா இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு 3 இன்ச்சுக்குள்ள வச்சுப்போம், மத்தவங்களுக்குள்ள ஒரு 2 2.25 இருந்தா போதும், அந்த மாதிரி ஏதாவது கால்குலேஷன்? நிறைய பேர் கழுத்து அகலமா வைக்க பயப்படுறதுக்கு ஒரே காரணம் அந்த ஷோல்டர் ஃபால் வரும், நெக்கு ஷோல்டர் கரெக்டான பொசிஷன்ல உட்காராது அப்படிங்கிற ஒரு பயத்துலதான். அப்ப அங்க இருந்து எவ்வளவு தூரத்துக்கு அவங்க ஷோல்டர் வேணுங்கிறதும் நீங்க கேட்டா அவங்க தெளிவா சொல்லுவாங்க, எனக்கு இந்த அளவுக்கு ஷோல்டர் வேணும் அப்படின்னு. அப்ப அதை நீங்க கால்குலேட் பண்ணிட்டு 3/4 இன்ச் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய நெக்கினுடைய அளவு தானா கிடைச்சிடும்.